அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே, சில பேர் சொல்றாங்க, நமக்கெல்லாம் இப்ப மரணம் வரப்போதா, நமக்கு தான் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் இருக்குல்ல அப்படின்ட்டு சில பேர் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே, ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, ஒரு பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஒரு ஏற்றத்தாழ்வுப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அவன் எந்த இடத்துல கூட எந்த முடுக்குல இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்தால் அவனுக்கு எப்ப மரணம் வரும் என்று எழுதப்பட்டால் அந்த நேரத்தில் அவனுடைய மரணம் வந்தே தீரும். அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த மரணத்தை நாம் அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத் யஅனி அல் மௌத். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களை அடித்து நொறுக்கக்கூடிய அந்த மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகையால் இப்பேற்பட்ட அந்த மரணம் நமக்கு என்னது உடனே வராது என்று நீங்க உடனே என்ன பண்ணாதீங்க, அந்த கற்பனையில சிந்திக்காதீங்க. நம்முடைய மரணம் எப்ப வேணாலும் எந்த நொடியிலும் கூட வரலாம். ஆகையால் அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே, நம்முடைய இந்த மரண தருவாயிலும் கூட இந்த கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவை முடிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நற்பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.